குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஞானம் என்றால் என்ன அப்படின்னு ஆல்ரெடி ஒரு டாபிக் பேசியாச்சு, டீட்டெயில்டாக பேசியாச்சு. இதில் இந்த ஞானத்தை எப்படி அடைவது, நான் சொல்கிறது மெய் ஞானத்தை சொல்கிறேன். ஞானம்ன்றது எல்லாமே ஞானம் தான். ஞானம்னா என்ன? அறிவில் 2 வகை இருக்குது, சிற்றறிவு, பேரறிவு. இந்த உலகம் சார்ந்து எதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலும் அதெல்லாம் சிற்றறிவு தான். ஏன்னா நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு 50லேருந்து 100 வருஷம் அப்படின்னா அந்த 50லேருந்து 100 வருஷ வாழ்க்கை அளவுக்கு மட்டும்தான் அந்த அறிவு என்பது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்கள் கூட வரும். செத்துட்டதுக்கப்புறம் முடிஞ்சு, அவ்வளோதான். அந்த அறிவுனால பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம். இந்த ஞானம் அப்படின்றது பேரறிவு அப்படின்றாங்க. நான் சொல்கிறது மெய்ஞானம், மண்ஞானம் கிடையாது, மெய்ஞானம் நான் சொல்கிறேன். இந்த அறிவு பேரறிவு. ஏன் அதை பேரறிவுன்றாங்க, ஏன் அதை பெரிய அறிவுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஞானம், இந்த பேரறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் சார்ந்த விஷயத்துலையும் ஜெயிச்சிருவீங்க, உலகம் கடந்த விஷயத்துலையும் ஜெயிச்சிருவீங்க. உலகம் கடந்த ஒரு வாழ்க்கை இருக்குது, பிறவில்லா பெருவாழ்வு, அற்புதமான வாழ்க்கை அது. சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் பேராற்றல் மிக்க மாபெரும் தவம் செய்து கொண்டிருப்பவங்களாம் அந்த மாதிரி டைமென்ஷன்ஸில் தான் அவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஆன்மீக பாதையில், இந்த உண்மையை தேடிய பாதையில் ஒரு மெய்ஞானம் என்பது மனிதனுக்கு அவசியம். ஞானத்திலேயே 2 வகை இருக்குது. மெய்ஞானத்திலேயே மெய்ஞானத்தில் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நிலை ஞானம் அப்படின்றது, ஆரம்ப நிலையை கடந்த பிரம்ம ஞானம்னு ஒன்று இருக்குது. அது பூரணத்துவம் அடைந்த, அது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல்களுக்கு தான், குருமார்களுக்கு தான் அது புரியும். பராபரத்தோடு ஐக்கியமாகும் போது தான் அந்த சொரூப சித்தி அப்படின்ற லெவலுக்கு போய் அந்த ஒளி உடல் நமக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த பிரம்ம ஞானம்ன்றது. ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்காங்க, அதான் அதெல்லாம் ரொம்ப 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 ரேர். அது ரொம்ப 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 ரேரு. ஆனால் அப்படி இருக்காங்க. நம்ம காமனான டாபிக் பேசுவோம். முதல்ல பிரம்ம ஞானம் இப்போ உங்களுக்கு வேண்டாம், அது இப்போது அவசியமற்றது. முதல்ல பேசிக்கான ஞானம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மெய்ஞானம் நான் பேசுகிறது, இதை எப்படி அடையணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா பயிற்சி முறைகளும், இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரியா யோகம் இருக்குது, வாசி யோகம் இருக்குது, சித்த வித்தை இருக்குது, அப்புறம் மனதை கவனிக்கும் பயிற்சி இருக்குது, விபாசனா பயிற்சி இருக்குது, புருவ மத்தியத்தை கவனி அப்படிம்பாங்க, உடலை கவனிம்பாங்க, மூச்சை கவனிம்பாங்க. ஒரு சில பேர் மௌன உபதேசம் இப்போ கொடுக்குறாங்க, பேசவே கூடாது அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் மந்திர உபதேசம் கொடுக்குறாங்க, ஒரு மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இரு அப்படின்றாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது எதுவுமே உனக்கு தேவையே இல்லை, சரணாகதி நிலைக்கு போயிடு அப்படின்றாங்க. சரணாகதி நிலைன்னா என்ன? இறைவனே என்னென்ன, இறைவனே வாழ்க்கை, இறைவனேன்னு சொல்லி கோயில்லையே திருப்பணிகளில் ஈடுபடு அப்படின்றாங்க, உழவார பணிகளில் ஈடுபடு அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, கர்ம யோகத்தில் ஈடுபடுன்ற. கர்ம யோகம்னா யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு திருநாவுக்கரசர் ஐயா இருந்தார் இல்லைங்களா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிம்பார்ல, அப்பர். அவர் தான் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அந்த சேவைகளில் ஈடுபட்டு தெய்வ காரியங்களில் ஈடுபடும்போது அது கர்மயோகமாக மாறி இறைநிலையை பார்க்கலாம். இவங்க எத்தனை வழிகள் இருந்தாலும் கூட மொத்த வழிகளும் சொல்லக்கூடிய வழி தாங்க வேறு வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெஸ்டினேஷன் ஒன்று தான். ஒருத்தன் பார்த்திங்கன்னா சென்னை வர்றதுக்கு விழுப்புரத்துலேருந்து வருவான், ஒருத்தன் மலேசியாவிலேருந்து வருவான், ஒருத்தன் சிங்கப்பூர்லேருந்து வருவான், இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் திருப்பூர்லேருந்து போவான், இன்னொருத்தன் மதுரையிலேருந்து வருவான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ரூட்டு. ஆனால் டெஸ்டினேஷன்றது சென்னை தான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த ஞானம் அப்படின்றது கிடைக்கணும்னா பேஸ் ஒன்று தான். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா பயிற்சி முறைகளும், விழிப்புணர்வு சார்ந்த பயிற்சி எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்குது. எந்த விஷயம் தெரியுங்களா? மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமே குரு, மனமே எல்லாமே அப்படின்றாங்க. அப்போது இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு மிதமான ஒரு வேகத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக மட்டும்தான் இந்த மொத்த பயிற்சி முறைகளும். இதை இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லி புரிய வைக்கிறேன். ஞானம் கிடைக்கணும்னா ஒன்றை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சேன், கசகசன்னு நீங்கள் கண்டதை திங்க் பண்ண வேணாம். எனக்கு இந்த கேள்வி இருக்குது, அந்த கேள்வி இருக்குது, இதுக்கு என்ன பதில், அதுக்கு என்ன பதில், இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். இதுக்குள்ளே போனீங்கன்னாவே ஏகப்பட்ட குழப்பம் வந்துடும். ஏன்னா ஒரு 1000 பயிற்சி முறைகளுக்கு மேலே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா குழம்பிடுவீங்க, வாழ்க்கையை வெறுத்துரும். ஒன்றை செய், நன்றே செய், இன்றே செய்கின்ற மாதிரி ஒரு பயிற்சியை பிடிங்க. அது உங்களுக்கு அந்த லிபரேஷன் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அது எந்த பயிற்சியோ அந்த பயிற்சியை பிடிச்சிக்கோங்க. அந்த பயிற்சியை ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஞானம் கிடச்சிரும். எப்படி கிடைக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பயிற்சியை பிடித்து கொண்டு நம்ம ரெகுலராக அதே பண்ணும்போது என்ன ஆகுனா, எல்லா பயிற்சி முறைகளும் ஆக்சுவலாக மனதினுடைய வேகத்தை குறைப்பதற்காக மட்டும்தான். எப்படி குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய டாபிக். அது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே நான் பேசணும். பேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
மனதின் வேகத்தையும் மனதின் ஓட்டத்தையும் குறைப்பதற்காக மட்டும்தான் அத்தனை பயிற்சிகளும். ஒரு கட்டத்துக்கு மேலே மனம் கடந்த நிலை, மனோ நாச நிலை அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து போயிடும் உங்களோட மனசு. அந்த நிலைக்கு போகும்போது சகலமும் புரிஞ்சிடும், இந்த உடம்பு ஆண்டனாவாக செயல்படும். நீங்கள் எதுவும் பேசவே வேணாம், எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படவே வேணாம். நீங்கள் நினச்சிங்கன்னா போதும். இந்த ஆக்கர்ஷிக் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்ம பேசக்கூடிய மொத்த தகவல்களும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்துருக்கு. அந்த மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவும் உங்களோட உடம்பு ஆண்டனா மாதிரி செயல்பட ஆரம்பிச்சு மொத்தத்தையும் இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இழுத்தோடனே நீங்கள் ஒன்றுமே பேச வேணாம், ஒன்றுமே நீங்கள் யோசிக்க வேணாம், நீங்கள் உங்களை பேச வைக்கும் அது. வள்ளலார் ஒரு வார்த்தை ரொம்ப சூப்பராக சொல்லுவார், ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணர பெற்றேன்பார். எப்படி ஓதாமல் உணர்ந்தார் அவர்? மனதோடைய வேகம் குறைஞ்சதுன்னா எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ அந்த மனதினுடைய வேகம் குறைஞ்சதுன்னா எப்படி எல்லாமே புரியும் அப்படின்னு உங்களுக்கு அடுத்து ஒரு டவுட் வரும். உங்களோட வேலை ஒன்றே ஒன்று தான், என்ன? மனதினுடைய வேகத்தை குறைக்கணுங்க. அவ்வளோதாங்க. மனதினுடைய ஓட்டத்தை வேகத்தை குறைக்கணும். ஒரு நாளைக்கு 72,000 தாட்ஸ் ஓடுது பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒன்றுமே இல்லாத தாட்ஸுக்கு போயிடணும். இவ்வளோதான் கான்செப்ட். உடனே அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன தோணும்? மனதிற்கும் நான் ஞானம் பெறுவதற்கும் என்ன சம்மந்தம்னா மிகப்பெரிய சம்மந்தம் உண்டு. மனம் தான் எல்லாமே. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இது புரிஞ்சால் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். மனதினுடைய ஓட்டத்தை ஏன் குறைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹைவே ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, காரில் ஒரு 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுப்போம். 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு செம்மையான வயிற்று பசி எடுக்குது. நான் செம்மையாக பசிக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு பசி எடுக்குதுன்னா உங்கள் கார்லேயும் சாப்பாடு இல்லை, ஆனால் பசிக்குது, சாப்பிட்டாகணும். என்ன பண்ணுவீங்க? வண்டியை ஓரம் கட்டி, வண்டியோட வேகத்தை ஸ்லோ பண்ணி ஓரங்கட்டி ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட முடியும் இல்லையா? நீங்கள் அதை விட்டுட்டு பசிக்குதுன்றதையும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வண்டியோட வேகத்தையும் குறைக்க மாட்டேன்னு ஸ்பீடாக 180 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டே இருக்கீங்கன்னா சைடில் போகிற ஏதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? சுத்தமாக தெரியுது. எங்கே ஹோட்டல் இருக்குது, எங்கே மனுஷன் வரா, எங்கே காக்கா பறக்குது, குருவி பறக்குதா, எதுவும் தெரியாது உங்களுக்கு. அப்போ சாப்பிடணுன்னா உங்களோட வேலை என்ன? வண்டியோட வேகத்தை குறைக்கணும், அப்புறம் வண்டி ஒரு இடத்துல ஓரம் கட்டணும், அப்புறம் பார்க் பண்ணணும், அப்புறம் உள்ளே போகணும், அப்புறம் தான் சாப்பிட முடியும். அதே போல் தான் பேஸ் என்னென்னா, இந்த ஞானம் என்ற ஒன்று உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மனம் என்னக்கூடிய இந்த காரோட வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைக்கணும். காராவது 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. மனம் என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் தெரியுமா போகுது? 1,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் அதை தாண்டியே போயிட்டுருக்கு. அது அவ்வளோ வேகம். மனதிற்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. அப்போ பட்டு டக்குன்னு சூரியனுக்கு போயிடும், டக்குன்னு செவ்வாய்க்கு போயிடும், டக்குன்னு நெப்டியூன் ப்ளூட்டோவை தாண்டி போயிடும், டக்குன்னு அமெரிக்கா போய்ட்டு எங்கெங்கேயோ போகும். ஒரே செகண்டில் போகும். அவ்வளோ வேகமானது மனது. அவ்வளோ வேகத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த மனதின் ஓட்டத்தை குறைக்கணும். இதை நீங்கள் குறைக்க என்ன ஆகும்னா, எப்படி காரை குறைச்சா சைடில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சோ அந்த மாதிரி மனதின் ஓட்டத்தை குறைக்க இந்த இறைவனோட படைப்பு என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். சுற்றி இருக்கிறதுலாம் என்னன்றது தெரிய வரும். உங்களுடைய டீப்பாக இருக்கக்கூடிய நர்வ்ஸு, நரம்புகள்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். விழிப்புணர்வு நிலை வரும்போது ஆல்ரெடி பார்த்த பொருளே தான் பார்ப்பீங்க, ஆனால் அப்படி ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே ரொம்ப அழகாக தெரியும், எல்லாமே ரொம்ப புதுசாக தெரியும். அப்பா, இறைவன் என்னடா இப்படி படைச்சிருக்கான், இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக பார்க்காம இருந்துக்கிட்டேமே அப்படின்ற குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் கிடச்சிக்கிட்ட மாதிரி உங்களுக்கு அந்த கிளாஸை போட்டுக்கிட்டிங்கன்னா அதே உலகம் தான் வேறு மாதிரி தெரியும் உங்களுக்கு. எப்பயும் பரவசம் தான், எப்பயும் பேரானந்தம் தான். ஸோ அப்போ என்ன, ஒரு கட்டத்துக்கு மேலே மனதின் வேகம் குறைய இந்த புரிதல் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே மனதின் ஓட்டத்தை டோட்டலாக போய் நிறுத்திட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த ஞானம்ன்ற அந்த உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஞானம்ன்ற உணவு சாப்பிடுறது மட்டும் கிடையாதுங்க, மனதின் வேகத்தையும் ஓட்டத்தையும் டோட்டலாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஞானத்தை தாண்டிய பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் பல பிரம்மாண்டங்களும் உள்ளே இருக்குது. உங்களை ஏதாவது நான் தூண்டி விட்டு எனக்கு ஏதாவது நடக்க போதா? ஒரு யூஸும் கிடையாது. உங்களை கிளப்பி விட்டு இதனால் ஏதாவது நான் மதத்தை போதிக்கிறேன்னா, நான் எதுவும் வேறு ஏதாவது சமயங்களை போதிக்கிறேன்னா, நான் உங்களுக்கு வேறு ஏதாவது போதிக்கிறேன்னா, உங்களுக்கு நான் எதையுமே போதிக்கலை. நீ என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. மகாவிஷ்ணு ஒரு ஒன்றுத்துக்காகாதவன், ஒரு வீணாக போனவன். மகாவிஷ்ணு ஒரு பஞ்ச பரதேசி. மகாவிஷ்ணுவே உங்களுக்கு தேவையில்லை. இந்த வாயிலிருந்து என்ன கண்டென்ட் வருது அதை மட்டும்தான் உங்களுக்கு தேவை. நான் ஒரு வெறும் டூல் தான், ஒரு கருவி தான். நான் என்ன சொல்கிறேன்றதை மட்டும் கவனிங்க, என்ன கவனிக்காதீங்க. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கவனிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ என்ன, நான் உண்மையை மட்டும்தான் உங்களுக்கு பேசுகிறேன், சத்தியத்தை மட்டும்தான் பேசுகிறேன். இந்த ரகசியம் அப்போ உண்மை. மனதின் ஓட்டம் குறைந்தது என்றால் பல ரகசியங்கள், பல சமாச்சாரங்கள் புரியும், பல பிரபஞ்ச ரகசியங்கள் தெரியும், பல அற்புதங்கள் நிகழும், தாறுமாறாக நடக்கும். உங்களுக்குள்ள அப்படியே அதிர்ந்துருவீங்க, வெடிச்சு செதறும், அப்படியே வேற லெவலில் இருக்கும். அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. மனதின் ஓட்டத்தை குறைக்க வேண்டும். அந்த மனதின் ஓட்டத்தை குறைத்தீர்கள் என்றால் ஞானம் கிடைத்துவிடும். அவ்வளோதாங்க கான்செப்ட்.